அந்த ஏரியால கொங்கு மண்டலத்துல எத்தனை பிரைவேட் ஸ்கூல் எனக்கு தெரியும் சார். ம். நிறைய பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு. ம். இவரு இங்க தனித்தனி அறையில மீட் பண்ணாருன்னு நான் மீடியால பார்த்தேன் சார். ம். அங்க தனித்தனி கிளாஸ் ரூம்ல ஒரு ஃபேமிலியும் போய் மீட் பண்ணிருக்கலாமே. ஒரு ம். கிளாஸ் ரூம் நல்ல செட்டப்பா இருந்திருக்கும். ம். ஏன் அதை ஆர்கனைஸ் பண்ணிருக்கலாமே. அதெல்லாம் வந்து அவர் பண்ணாம அவங்க ஏஐல கொடுத்த ப்ராம்ப்டை வச்சு அவர் ஆக்ட் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் இதை பார்த்தா இது எனக்கு ஒரு சிரிப்பான ஒரு நிகழ்வா தான் இருக்குது. ஸோ எப்ப பாரு பிளேம் கேமே விளையாடுறது வந்து விஜய் வந்து ஒரு ஸ்டார்டிங்ல இருந்தே அதை பண்ணிட்டு இருக்காரு. போலீஸ் வந்து ஒரு பப்ளிக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் தான் சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு சாமானியர்களுக்கு வந்து போலீஸ் இருக்கிற ஒரு தைரியத்துல தான் ஒரு சாதாரண மக்கள் கூட வந்து ஒரு விஷயத்த பண்ண முடியுது. ஒரு தைரியமா போறாங்க, பெண்கள் வேலை முடிச்சுட்டு போறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பணியை விட்டுட்டு விஜய் என்ன சொல்றாரு, அவங்க வந்து ஒரு புரோக்கர், கல்யாண மண்டபம் பார்க்குற புரோக்கர் அளவுக்கு அவங்கள போய் பார்க்கணும். அவங்க வந்து என்ன இது என்ன புரோக்கர் போலீஸ் வேலை பாக்குறாங்களா, புரோக்கர் வேலை பாக்குறாங்களான்னு கேக்குறீங்க. ஆமா, கண்டிப்பா. அதாவது அவங்க கேட்க வைக்கிறாங்கன்றாங்க. அப்படிதான் கேக்குது. போலீஸ் வந்து புரோக்கர் வேலை கேட்க